ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மொபைல் இருக்குங்க. 4ல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாக்ஸோடு உள்ளது. இன்னும் 8 மாதம் வாரண்டி இருக்குது. ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா பி ஒன் சொல்லிட்டு 5G மொபைல் தான். 9300 9300 இது. ஸோ 9300 6GB ரேமு 128 பாக்ஸு மொபைல் தான் இருக்குது. சார்ஜர் கிடையாது. இது அவரு பாரு 9300 நல்ல ரேட்டு. ஏன்னா 17,000 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன் ஆன்லைனில். ரெண்டாவது 8 மாதம் வாரண்டி இருக்குது. ஒரு புது மொபைல் நம்ம வந்து போய் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மதிப்பு வச்சுக்கோங்களேன் 15,000 ரூபா 16,000 ரூபா. அதே மொபைல் வந்து கொஞ்சம் லைட்டு யூஸ்டு. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு புது மொபைல் வாங்குறதுக்கு சமந்தான். இப்போ பாருங்க, ஒரு இடத்துலயாவது ஒரு டென்ட்டு கிராச் பார்க்க முடியுதா? ஒரு இடத்துல கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபெக்டாக நீட்டாக ரொம்ப புதுசாகவே வச்சுருக்காப்புல. விலை வந்து பார்த்தீங்கன்னா 9300 5G மொபைலு, 6GB ரேமு 128. சார்ஜர் கிடையாது. சார்ஜர் வந்து அவர் வேறு மொபைலுக்கு பயன்படுத்துகிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு பவுச் ஒன்று அவர் போட்டு எடுத்துகிட்டு வந்தார். அது 100 ரூபா தான். அதை நான் சொல்லலை, இருந்தாலும் ஒரு கணக்குக்கு 2 பவுச் இருக்கா. ஸோ 2 பவுச் இருக்குது. அதே இதுக்குள்ளேயே வச்சிரு. 9300 வந்து வியாபாரி கூட வாங்கி வச்சு 10,000 ரூபாய்க்கு கூட விற்கலாம் 5G மொபைலில். அதனால் 9300 நல்ல ரேட்டு. ஓப்போ ரெனோ 11 5G மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு, சார்ஜர் வித் வாரண்டியோடு இருக்குது. 8256. நேற்று வந்து நம்ம போட்டிருந்தோம் ஓப்போ ரெனோ 10 போட்டிருந்தோம். அது வித்துருச்சு. அது ஓப்போ ரெனோ 10 இந்த இருக்குது பாருங்களேன். இது ஆல்ரெடி நம்ம சோல்ட் ஆயிடுச்சு. இது 18,500 விற்றுருந்தோம். இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டலையாப்பா? பாக்ஸு சார்ஜரு, பாக்ஸு சார்ஜர் இல்லையாண்ணா? அந்த இருக்கு 23,000 இந்த இருக்கு பாருங்க. இதுதான் 23,000 ஆகுது. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு பவுச் போட்டிருக்காங்க. அந்த பவுச் எடு. ஓப்போ ரெனோ 11. ஏன்னா நீங்கள் ஓப்போ ரெனோ 10 வந்து 18,500 வாங்கும்போது ஓப்போ ரெனோ 11 இது 5G மொபைலு, எட்ஜு ஸ்க்ரீன் மாடலு. எட்ஜு அப்படியே எட்ஜு வளைஞ்சிருக்கும் மொபைலு. யூகி டெம்பர் வேறு போட்டிருக்காங்க மொபைலுக்கு. ஸோ மொபைலோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 23,000. இங்கே பாருங்கள் 23,000. ரெண்டாவது 8GB ரேமு 256GB. ஸோ ஐடியா இருக்கா பாருங்கள். இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரூபா தான் கொடுக்குறோம். 750 ருபீஸு. இந்த மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்னு எங்களால் கணிக்க முடியல. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஆன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இதை போடுறாதா, இது உள்ள சொரு, இந்த சொரு. இது வந்து என்ன ஃபால்ட்டுன்னு எங்களால் கணிக்க முடியல. ஆன் ஆகுது. இது போட்டு இப்படியே ஆன் பண்ணால் ஆன் ஆயிடுது. ஆனால் சார்ஜில் தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. சார்ஜ் எடுத்துகிட்டு ஆஃப் ஆயிடுது. ரெண்டாவது வந்து கண்ணாடி வேறு உடஞ்சிருக்கு. அதே மாதிரி டிஸ்பிளே வந்து இந்த இடத்துல ஒரு மாதிரி பிளாக் டாட் மாதிரி உருவாயிருக்கு. ரெண்டாவது வந்து கண்ணாடி உடஞ்சிருக்கு. இது வந்து சின்ன மாடல் தான். 750 ரூபாய்க்கு தரோம். இது வந்து நம்ம வந்து கடைக்காரங்க வாங்கினீங்கன்னா தான் யூஸ் ஆகும். அதாவது மெக்கானிக்கு சர்வீஸ் பார்க்குறவங்களுக்கு தான் இது யூஸ் ஆகும். 750 ரூபாய்க்கு வாங்கி இதில் உள்ள கேமரா, டிஸ்பிளே கூட யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் உடஞ்சிருக்குல்ல.